வெல்கம் டு காயு அஜய் சேனல். ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கணுன்னா, நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக எண்டு வரையும் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நானும் என் பொண்ணும் தான். என் பொண்ணு போகிறா அமக்கலம் பண்ணுவா பாருங்களேன். அவ்வளோதான். அவள் தாத்தா ஆட்டோவில் வந்தாலே இப்படி தான் பண்ணுவாள். கீழே படுத்துப்பா, எதனா விளையாடிட்டே இருப்பாள். இன்றைக்கி கீழே படுத்துக்கிட்டா அப்படியே. அவள் அது மாதிரி தான் படுத்து படுத்து விளையாடிட்டே இருப்பாள். அப்புறம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டோம். நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டோம். அவங்க தாத்தா சாமி கும்பிட்டு திருநூறு வச்சு விட்றாரு. சாமி கும்பிடுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த அம்மாவும் அது மாதிரி தான் கும்பிட்டுட்ருக்காங்க. அந்த அம்மாவை எடுத்து வச்சுப்பாங்க பாருங்களேன், விபூதி இந்த வீடியோவில் இருக்கும். விபூதியும் குங்குமம் அந்த அம்மாவை எடுத்து வச்சுப்பாங்க. அவளுக்கு அருணாக்கொடி பார்க்க போயிருந்தோம். ஏற்கனவே ஓல்டு இருந்தது அருணாக்கொடி. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தான் போனோம். வெள்ளி விலை அவ்வளோ ரேட் ஏறி போயிருக்கு. சத்தியமாக எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல. நாங்கள் எப்போ எடுக்கும் போதே 72 ருபீஸோ என்னமோ தான். அந்த அம்மாவை கையிலையே பிடிக்க முடியல. அவங்க தாத்தா செருப்பை போட்டு விளையாடிட்டே இருந்தா. அவங்க தாத்தா தான் அவளை பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் நானும் பார்த்துட்டு இருந்தேன் அவளை விளையாடி. அப்படி இப்போ போயிட்டு என் பர்ஸை போயிட்டு எடுத்துப்பா. அவளுக்கு பர்ஸு, ஐடி கார்டு இதெல்லாம் இருந்தால் போதும். அவள் பாட்டுன்னு விளையாடிட்டுருப்பாள். அந்த பர்ஸில் அந்த சில்லறலாம் தான் எதனா இடத்துக்கு போட்டு போகிறான்ட்டு நான் எடுத்து வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் அவளுக்கு அருணாக்கொடி போட்டு பார்த்துட்ருக்காங்க. ஒரு அருணாக்கொடியாக போட்டு பார்த்தோம். எது எங்களுக்கு ஃபைனல் ஆச்சுன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் எது எடுத்துருப்போன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் எது எடுத்தோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக. அவ்வளோதான். பின்னு பேப்பர் வச்சு கிறுக்கிட்டுருக்க வேண்டியது தான் வேலை. திருப்பி இன்னொரு அருணாக்கொடி பார்த்தோம். அதுவும் எடுத்து போட்டு பார்த்தோம். அதுவும் போட்டு பார்த்தோன்னா இது கொஞ்சம் எங்களுக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்தது. சரி எது எடுக்கலான்னு பார்த்துட்ருந்தோம். சரி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு லிஃப்ட்டில் வந்துட்டு கீழே பில்லிங் செக்ஷனில் போய் பில் போடணும். அதுதான் பில்லிங் தான் போட்டுட்ருக்கோம். இது அட்டாச் அங்கே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இவள் போயிட்டு திருப்பியும் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்போ விபூதி எடுத்து தலையில் வச்சுப்பான்னு பார்த்தா எடுத்து நக்கிட்டுருக்கா வேறு. குங்குமம் எடுத்து மட்டும் தலையில் வச்சுக்கிட்டா, விபூதி மட்டும் சாப்பிட்டுட்ருக்கா. எங்களுக்கே காமெடியாக இருந்ததா. அதான் சரி வீடியோ எடுப்போன்ட்டு எடுத்தேன். அவங்க தாத்தாக்கு வேறு வச்சு விடுவா விபூதி. வச்சு விடு, அவங்க தாத்தா கேட்டார் வேறு, எனக்கும் வச்சு விடுமான்னா அவங்க தாத்தாக்கும் வச்சு விட்டுட்டு இருந்தா. இவ தான் அங்கே ரொம்ப அவங்க தாத்தாக்கும் வச்சு விட்றா பாருங்க. இவ தான் அங்கே ரொம்ப பண்ணிகிட்டு இருந்தாலே வேறு யாரும் அது மாதிரி பண்ணவே இல்லை. திருப்பி விபூதி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கா. சரி நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரலான்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நானும் எங்கள் மாமனார் பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதான் சிரிச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் ஆட்டோவில் ஏறிட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். பாப்பா பாய் ஹாய்ன்னு காமிக்க சொன்னால் காமிச்சிட்டு இருந்தா. இப்போ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பா அவள் போல். அவங்க ஆயா ஏறுறாங்கன்ட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படியே பண்ணுவா அவள். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ஆட்டோலேயே விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்போ ஏதோ போட்டிருந்த மாதிரி இந்த திருவள்ளூரில் இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும். அது எக்ஸ்போவாக என்னென்னு அவனுக்கு தெரியல. சரி அங்கே போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தோம். ஃபுல்லாகவும் ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு எதுவுமே செட் ஆன மாதிரி தெரில. பாப்பாவுக்கும் எதுவும் பார்த்தேன், பாப்பாவுக்கும் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரில. சரி நாங்கள் எதுவுமே எடுக்கவே இல்லை. சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு சரி போகலாம். எங்கள் மாமியார் சொன்னாங்க பாப்பாக்குன்னா எடுன்ட்டு. அவளுக்கு ஒன்றுமே செட் ஆகாத மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஒன்றுமே செட் ஆகாத மாதிரி தெரியல. சரி பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் வீடியோ மட்டும் எடுக்கலான்ட்டு கொஞ்சம் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். திருவள்ளூரில் இருக்கவங்க போய் பார்த்துக்கோங்க. என் வாயே குளருது. ஆனால் நல்லா தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை எதுவுமே. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது.
ஆனால் எனக்கு செட் ஆகலை. சரி நானும் எதுவும் எடுக்கலை. பாப்பா வர ஒரு ஒரு இதுவில் வந்து ஓடிட்டு வந்துட்டு இருந்தா. சரி அவளை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கள் மாமியார் மட்டும் லாஸ்ட்டாக போய் பேக் பார்த்துட்டு இருந்தாங்க. எடுத்துக்கோடின்னாங்க. நல்லாவே இல்லை, வாங்க அப்படின்ட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.